தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. தேவனுடைய வழி நடத்துதல், காட்ஸ் கைடன்ஸ் அப்படின்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் ஆரம்பித்தோம். அதற்கு ஆதார வசனமாக ஏசாயா 48:17 நாம் வாசித்தோம். பிரயோஜனமாக இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆமென். நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிறவர். இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம், இயற்கையெல்லாம் விலங்குகள் எல்லாம் அது தன்னுடைய பாதையை அறிந்திருக்கிறது. இயற்கை, சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், மின்னல்களாகட்டும், மழையாகட்டும், சமுத்திரங்களாகட்டும், எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு பாதையை நிர்ணயித்து அந்த பாதையில் தான் பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்ல, அந்த ஆலோசனையை உலக தோற்றம் முதல் இந்த நாள் வரையில் சகல சிருஷ்டிகளும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. நம்மை விட சின்ன அறிவு படைத்த பறவைகள் எல்லாம் தான் போகிற பாதையை சரியாய் அறிந்து சரியாய் பயணிக்கிறது. ஆனால் மனுஷன் மாத்திரம் தேவன் அவனுக்காக வைத்திருந்த அந்த பாதையை மறந்து அவன் வழி விலகிட்டான் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். என்ன ஒரு பரிதாபமான நிலை அப்படின்னா, இந்த மனுஷனுக்கு தான் வழி விலகிட்டோன்றது தெரியாது. ஒன்று, நான் வழி விலகிட்டேன்றது தெரியாது. ரெண்டாவது, இப்போ பயணிக்கிறது தான் ரொம்ப சரியான வழி, நான் போகிற வழி எப்போவுமே ரொம்ப சரியானது என்று மனிதன் தனக்குள்ளே எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆகவே தான் போகிற பாதை சரியான வழி என்று அவன் எண்ணுகிறபடினால சரியான வழியை தேடுவதற்கு அவனுக்கு எண்ணம் இல்லாமல் இருக்கிறது. இது மூணாவது. சரியானது எதுன்றது அவனால் என்ன பண்ணவே முடியல, தேடவே முடியலை, அல்லது தெரிந்து கொள்ளவே அவன் மனம் இல்லாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் ஏராளமான மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. கவனிங்க. ஆனால் அப்படி போனதனுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், அது பெரிய ஆபத்தாக அல்லது மரணமாக முடியும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று, ஆண்டவரே எனக்கு தெரியல, நான் ஒரு பிளைண்டாக இருக்கிறேன், கண்ணு தெரியாத ஒரு பார்வை இல்லாத ஒரு மனுஷனை போல இருக்கிறேன், எனக்கு நான் போகிற வழி சரியா தப்பா எனக்கு எதுவுமே தெரியல, ஆண்டவரே என்ன நீங்கள் நடத்தணும்னு முதல்ல ஒத்துக்கணும். பிரைஸ் காட். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை எனக்கு வழி தெரியவில்லை என்று அவன் ஒப்புக்கொள்ள வேண்டியது அவசியம் முதல்ல. ரெண்டாவது, எனக்கான சிறந்த வழிகாட்டியாக கிறிஸ்து மாத்திரம்தான் இருக்க முடியும். வேற யாரும் இந்த உலகத்தில் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் கவனிங்க, இந்த வாழ்க்கை பாதை என்பது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்களை அது நமக்கு கொடுக்கிறது. நாம் இந்த வாழ்க்கையை முன்னாடி வாழ்ந்ததில்லை. ஒவ்வொரு நாளும் டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ சில அற்புதங்களால் நிறைந்த, அதிசயங்களால் நிறைந்த, ஆச்சரியங்களால் நிறைந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு வரமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை பார்த்து சந்தோஷப்படுறீங்க? ரோலர் கோஸ்டரில் போகும்போது எல்லாம் ஏறினே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. திடீர்னு சொர்க்கம் ஆன்னு கத்தி என்ஜாய் பண்ணணும் அதை கூட. பிரைஸ் காட். ஆமென். புரியல உங்களுக்கு? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஏறும்போது சந்தோஷப்படுற மாதிரி இறங்கும் போதையும் சந்தோஷப்படு, என்ஜாய் பண்ணு, எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், எல்லாத்துக்கும் அப்படியே அழுதுக்குனே இருந்தா என்ன வருது? என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கையை. அப்போ எல்லா விதமான ஏற்ற இறக்கங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த பாதையில் அவர் மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார். அப்போ அவரை மாதிரி சிறப்பாக வழி நடத்தவே முடியாது நாம். அதனால தான் இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்னா, வழி காட்டுறதோடு நிறுத்திடாதீங்க, என்னை வழி நடத்தி அருளும் சொல்கிறார். நீங்கள் தூரத்துலேருந்து அங்கேருந்து லெஃப்ட் போ ரைட்டு போன்னு மேப் போட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஒதுங்கிடாதீங்க, என்னை வழி நடத்தி அருளும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். அப்போது
மூணாவது முக்கியமான காரியம், அவரை அறிந்து கொள்றதோட மாத்திரம் நிற்காம, ஆண்டவரே என்னை நடத்துங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். இப்போ போன வாரம் நீங்கள் இந்த செய்தியை கேட்டவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் வழிகளை சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்னைக்கு சரியான பாதையில் இன்னைக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சரியாக நிதானித்து பாருங்கள். சிலர்லாம் முக்கால்வாசி தூரம் வந்ததுக்கு பிறகு திரும்பி பார்த்தீங்கன்னா சரியாக தான் வந்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியாது. அப்போ நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இன்றைக்கு வாழ்க்கையை சரியான வழியை நாம் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஏராளமான வழிகள் இருக்கிறது. அதுதான் போன வாரம் கூட சொன்னேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதியிருக்கார் ஆண்டவர். நிறைய வழிகள் இருக்குது. அதுல சரியான வழியை, நல்ல வழியை, நித்தியத்திற்கு போகிற வழி அல்லது ஜீவ வழியை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு ஜீவ வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி சில காரியங்களை உங்களோட பேச போகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நல்லா கவனிங்க. இதுல முக்கியமான 4 காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இந்த வாரம் அடுத்த வாரம் 2 வாரத்துக்குள்ள பேசணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா 3வது வாரமும் தொடர்வேன். கவனிங்க. முதல்ல அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுகிறது. வழிகளிலே நின்று. எல்லாரும் சொல்லுங்க, நின்று சொல்லுங்க, நின்று. நம்பர் ஒன் என்னுடைய குறிப்பு ஸ்டாண்ட் ஆர் ஸ்டாப். ஸ்டாண்ட் ஆர் ஸ்டாப். நீங்க நிக்கணும். முதல்ல வழிகளிலே நின்று. எல்லாரும் சொல்லுங்க, ஸ்டாண்ட் ஆர் ஸ்டாப். சொல்லுங்க, ஸ்டாண்ட் ஆர் ஸ்டாப். சொல்லுங்க, ஈஸியா தானே இருக்குது. ஸ்டாண்ட் ஆர் ஸ்டாப், நில்லுங்க முதல்ல. நம்பர் 2 ஸ்கேன் ஆர் சர்ச். நம்பர் 2 நீங்க வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து. சொல்லுங்க, கேட்டு விசாரித்து. நம்பர் 2 ஸ்கேன் ஆர் சர்ச். நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதை பத்தி தேடணும், அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அது எதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். நம்பர் 3 see or select. எது என்று பார்த்து. நல்ல வழி எது என்று பார்த்து. சொல்லுங்க, பார்த்து. see or select. அது நீங்க சீன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா செலக்ட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பார்த்து. நம்பர் 4 அதிலே நடவுங்கள். ஸ்ட்ரால் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மெதுவா நீங்க நடக்கணும்னு அர்த்தம். ஸ்ட்ரால், அதிலே நடவுங்கள். கவனிங்க. நம்பர் 1 ஸ்டாண்ட். நம்பர் 2 ஸ்கேன். நம்பர் 3 செலக்ட். நம்பர் 4 ஸ்ட்ரால். இந்த 4 காரியங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது. தமிழ்ல சொல்றேன், கவனிங்க. தமிழ்ல சொல்றேன். நம்பர் 1 நில்லுங்கள். 2வது நிதானியுங்கள். நம்பர் 2 நிதானியுங்கள். நம்பர் 3 நிர்ணயியுங்கள். நம்பர் 4 நடவுங்கள். 4வது நடவுங்கள். இந்த 4 காரியத்தை இந்த வசனத்துல இருந்து பார்க்க போறோம். நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கை பாதையில நாம பயணிக்கும் பொழுது நாம இங்க பாருங்களேன், நமக்கு வாழ்க்கை இது ஒரு பாதை, இது ஒரு பயணம்னு தெரியாது. முதல்ல இந்த பாதையில தான் நாம போகணும்னு அதுவும் தெரியாது. நமக்கு என்னவோ பிறந்துட்டோம், வாழ்ந்து தான் தீரணும், வாழ்வோம் அப்படின்னு வாழ்வோம். இதுல நமக்கு ரொம்ப முக்கியமா அவன் பக்கத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்துப்போம். நான் அவனை மாதிரி வாழ்றேனா, இவனை மாதிரி வாழ்றேனா, எங்க அப்பாவை மாதிரி வாழ்றேனா, தாத்தாவை மாதிரி வாழ்றேனா, என் சித்தி மாதிரி வாழ்றேனா, மாமா மாதிரி வாழ்றேனா, எழுத்த வீட்டுக்காரன் மாதிரி வாழ்றேனா, பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி வாழ்றேனா, இல்லைன்னா என் நண்பனை மாதிரி வாழ்றேனா, என் எதிரிய மாதிரி வாழ்றேனா, யார மாதிரி நான் வாழ்றேன். இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. இப்படித்தான் வாழணும்.
அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஒரு வாழ்க்கை சரியா நீங்க வாழ்ந்தீங்கன்னா நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த இளைப்பாறுதல் போது 2 இளைப்பாறுதல் இருக்குது. அது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் சொல்லும் பொழுது 2 இளைப்பாறுதல் பற்றி அங்க பேசுறாரு. நல்லா கவனிங்க. ஒரு இளைப்பாறுதல் பூமியில உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த பூமியில நீங்க சமாதானம் நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. அது ஒரு இளைப்பாறுதல். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நித்தியமா தேவனோடு செலவிடுகிற நித்திய இளைப்பாறுதல். 2 இளைப்பாறுதலை பற்றி மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எப்ப ஒரு மனுஷன் சரியான பாதையில பயணிக்கிறானோ அவனுக்கு பூமியிலேயும் இளைப்பாறுதல், மறுமையிலேயும் இளைப்பாறுதல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன் பாதை சரியா இருந்தா, உன் வழி சரியா இருந்தா இங்கேயும் இளைப்பாறுதலான வாழ்க்கை, அங்கேயும் இளைப்பாறுதலான வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமா, உன் பாதை சரியா இருந்துச்சுன்னா இங்கேயும் இளைப்பாறுவ, நீ அங்கே என்ன பண்ணுவ? இளைப்பாறுவ. 2 இடத்திலேயுமே உனக்கு இளைப்பாறுதல் நிறைந்த வாழ்க்கை தான். இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கை இருக்கவே இருக்காது. நான் அதை பத்தியே சொல்லுவேன். சிலருடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலே கிடையாது, ஒரே அலைச்சல் தான். வாழ்க்கையெல்லாம் நம்ம பாஷையில சொல்லணும்னா என்ன சொல்றது? வாழ்க்கையெல்லாம் லோன்னு லோல் படுற வாழ்க்கை. ஒரு நாள் நிம்மதியா, சமாதானமா, சந்தோஷமா, சுகமா வாழ்ந்த வாழ்க்கை கிடையவே கிடையாது. காலமெல்லாம் அலைச்சல், காலமெல்லாம் கண்ணீர், காலமெல்லாம் சங்கடம், எப்ப பார் வேதனை, எப்ப பார் புலம்பல், எப்ப பார் அழுக. சிலருக்கு அப்படி இருக்கும் வாழ்க்கை. ஆனா வேதம் சொல்லுகிறது, இளைப்பாறுதலான வாழ்க்கையை கர்த்தர் உனக்காக எனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கையை விரும்புறவங்க என்ன பண்ணணும்? முதல்ல என் வாழ்க்கையினுடைய வழி பாருங்க. சில நேரத்தில் இவ்வளவு தூரம், சிலருக்கு இங்க 50-60 வயசுலாம் ஆயிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 50-60 வயசான வயசு ஒரு பிரச்சனை இல்லைங்க. இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற பாதை தேவனுடைய வழியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப என்ன பண்ண சொல்றாருன்னா, முதல்ல நின்று வழிகளில் நில்லு. உன் பிரயாணத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுப்பா. உன் பிரயாணத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. நான் சொன்னேன் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது சில நேரங்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் என்ன பண்ணிடுவார்னா ஆல்ட் பண்ணிடுவார். வனாந்தரத்தை ஆல்ட் பண்ணிடுவார். எவ்வளோ நாள் ஹால்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, 1 நாள் 2 நாள்லாம் கிடையாது. சில நேரங்களில் மாச கணக்கில் ஹால்ட் பண்ணிடுவார். சில நேரங்களில் வருஷ கணக்கில் கூட சில இடத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா ஹால்ட் பண்ணியிருக்காரு. ஏன் அவங்கள அப்படி ஆல்ட் பண்ணிட்டாரு? ஏன் தெரியுமா? அவங்களுடைய பயணம் அடுத்த ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கும் பொழுது ரொம்ப சமாதானம் நிறைந்ததா அந்த பயணம் தொடர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நல்லா கவனிங்க. சில நேரங்களில் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காம, அப்படி நம்ம என்ன சொல்றோம், விதி விட்ட வழிபடி நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேன், காலம் போற போக்குல நான் போயிட்டே இருக்கிறேன் இல்லையா? இந்த நீங்க யாரும் சினிமாலாம் பார்க்க மாட்டீங்க. பழைய பாட்டு ஒன்று இருக்குது, கலைஞர் பாட்டுன்னு நினைக்கிறேன். காகித ஓடம் கடலலை மீது போவது போல, சிலருக்கு தெரியுது பாரு, போவரும் போவோம் இல்ல ஆதரவின்றி, அப்படிதான் காகித ஓடம் போற மாதிரி. அது எப்படி வச்சுன்னு போதோ அப்படியே நம்ம போயிடுவோம். வாழ்க்கை அப்படியே போட்டோம், வாழ்க்கை எப்படி போதோ போட்டோம். அது எங்கேயாவது எடுத்துன்னு போய் பெரிய கடல்ல தள்ளி விட்டுச்சுன்னா நாம என்ன ஆகும்? போய் தொப்புற விழுந்து சாவோம் அப்படின்னு சில ஆட்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அப்படிதான் வாழ்க்கை போல இருக்குது, அது பாட்டுக்கிட்டு போவோம், நாம அது பின்னாடியே போனோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையோட ஸ்டியரிங் உன் கையில இருக்குது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இது ஓடம் மாதிரி அடிச்சுன்னு போற வாழ்க்கை கிடையாது, கப்பல் மாதிரி திசை திருப்புகிற வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமா, ஓடம் மாதிரி அடிச்சுக்கிட்டு போற வாழ்க்கை நீ நினைச்சனா அது தப்பு. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கப்பலுடைய சுக்கானை கர்த்தர் உன் கரத்துல கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையினுடைய பயணத்தை திசை மாற்றக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அப்ப இந்த காலை வேளையில நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்னன்னா, முதல்ல நம்முடைய வேகமா அப்படியே பார்த்தீங்கன்னா உலகம் அப்படியே பரபரப்பா ஓடிட்டு இருக்குதுல்ல, அப்படியே பரபரப்பா ஓடிட்டு இருக்குது. காலைல எழுந்திருக்கிறது, அப்படியே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டுறது. நீங்க பாருங்க, 2025 ஆரம்பிச்சோம், அப்படியே டக்குன்னு 26 வந்துடுச்சு. 26 ஆரம்பிச்சோம், 10 நாள் ஓடிடுச்சு. என்னடா இது, இன்னும் ஓடிடும், இன்னும் கடற்கரை ஓடிடும். ஏன்னா வாழ்க்கை அவ்வளோ பரபரப்பாக போயிட்டு இருக்குது. காலைல எழுந்திருக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறது, டியூஷன் போகிறது, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், அப்படி இப்படி. இதுக்கிடையில் சர்ச்சு வேற, சர்ச்சில் பாஸ்டர் வேற அதாவது ஹோம்ஒர்க்கு கொடுத்துட்றாரு. இதெல்லாம் பண்ணி 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 நம்ம வாழ்க்கை எங்கேயோ பரபரப்பாக போயிட்டு இருக்குதுல்ல. இந்த பரபரப்பான நேரத்தில் கொஞ்சம் நில்லுங்கன்றார். ஸ்டாப், கொஞ்சம் நில்லுங்கப்பா, உன் ஆத்துமாவை கொஞ்சம் அமர பண்ணு. அமர பண்ணி என்ன யோசிக்க சொல்றாருன்னா, நீ போயிட்டு இருக்கிறிய, நீ டிராவல் பண்றிய இந்த பாதை உன் இளைப்பாறுதலுக்கான பாதையான்னு முதல்ல பாரு, சமாதானத்துக்கு எதுவான பாதையான்னு பாரு, ஆசீர்வாதத்துக்கான பாதையான்னு பாரு. சில ஆட்களுக்கு இல்ல, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, போயிடணும் சாமி, போயிடணும்னு எந்த பஸ்லயாவது யாருன்னா என்ன பண்ணுவ, எந்த ட்ரெயினில் ஒன்றா யாரா என்ன பண்ணுவேன்? சிலர் பாருங்க, மனசு விரக்தி ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, நான் எங்கேயாவது போயிடலான்னு இருக்கிறேன், சென்ட்ரலில் போய் எதையாவது ஒரு ட்ரெயினில் போய் உக்காந்துக்கணும், அது எங்கே போதோ போயிடணும். சிலர் இது மாதிரிலாம் பேசுறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டாங்க வாழ்க்கையில். விரக்தி ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னே தெரியாது, ஏறி உக்காந்துட்டேன், அப்புறம் தான் தெரிஞ்சுது அது எங்கே போச்சுன்னு. ஆமாம், ஜார்க்கண்ட் போய் நின்றுச்சு, சொத்துரும். அங்கே போனால் பாஷா வேற தெரியல, கேன்றான். எவன் யார சொன்னது அதில் இல்லை, ஒரு கோபத்தில் வந்துட்டேன், இவனெல்லாம் விட்டுட்டு கண்காணாத தேசத்துக்கு போகணும் தான் நான் வந்துட்டேன். அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி எங்கே போகிறேன்னே தெரியாமல் பஸ்ஸில் என்ன பண்ணக்கூடாது, ஏறவே கூடாது. ஏறினா கண்டக்டர் என்ன கேட்பார், எங்கே போகணுன்னு கேட்பார். ஆமாவா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? கண்டக்டர் என்ன கேட்பார், எங்கே போகணுன்னு உங்களை தானே கேட்பாரு. எங்கேயாவது போன டிக்கெட்டை கொடுத்துட்றாரா? இப்போ இருக்கிற கண்டக்டர்லாம் அதான் பண்ணுறான். ஏன் தெரியுமா? டிக்கெட் எல்லாம் இலவசம், எங்கே வேணா போ, இந்த பஸ் இவ்வளோ தூரம், ஆமாம் நீ எங்கே வேணா இறங்கிக்கலாம். எங்கே போகிறாலும் அவர் கேட்குறது இல்லை, எங்கே வேணா போ போ, ஏறி ஒரு 4 டிக்கெட்டை கீழ்ச்சி கையில் கொடுத்துருவாரு, இறங்கு, இது இவ்வளோ தூரம் தான் போவோம், நீ அதுக்கு இடையில என்ன இறங்கலாம், இல்லைன்னா கூடவே வரதுனால வரலாம், கடைசி வரைக்கும் எங்கள் 2 பேரும் கம்பெனி கொடுக்கலாம். யாருக்கு? டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் கம்பெனி கொடுக்கறது அவர் கூப்பிட்டுக்கிறாரு. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போகிற இடம் சரியாக உங்களுக்கு தெரியலனா, டெஸ்டினேஷன் தெரியலனா, சேரும் இடம் தெரியலனா, உங்களுடைய பாதையை தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் நின்று நிதானிங்க. நான் எங்கே தான் போயிட்டுருக்கிறேன், எதை நோக்கித்தான் நான் பயணிக்கிறேன், என் வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியலனா, இங்கே தான் அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் நின்று, எல்லாரும் சொல்லுங்க, வழியிலே நின்று. ஏன்னா நீங்க 3/4 தூரம் வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா தப்பான ஒரு இடத்துக்கு போய் சேர்றதை விட, கவனிங்க, திரும்ப ரிட்டர்ன் போயிடலாம், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தப்பான ஒரு இடத்துக்கு போய் சேர்றதை விட திரும்பவும் பழைசுல இருந்து என்ன பண்ணலாம், முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்க கூடாதா? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? தவறான இடத்துக்கு போய் சேர்றதை விட சரியான இடத்தை நோக்கி இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா தொடங்கலாம். ஒரு பயணத்தை புதுசா இன்னைக்கு ஆரம்பிக்கலான்றேன் நான். அப்படி ஆரம்பிக்கணும்னா, இல்லைன்னா நீ போற பாதையே தப்பு, நான் ஐயோ நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனே, அதுக்காக நீ போய் நான் நரகத்துக்கா போக முடியும்? இவ்வளவு தூரம் வந்துட்டேனே, புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு சாப்பாடு சமைக்கிறீங்கன்னு வைங்களேன், செஞ்ச சாப்பாடு சில நேரத்தில் ஏதோ ஒன்று தப்பான பொருட்களை போட்டால் அந்த ஃபுட் பாய்சன் ஆகிடுதுன்னு வைங்களேன். சாப்பாடு சில நேரத்தில் ஃபுட் பாய்சன் ஆகிடும், தெரியுமா? சிலருக்கு சாப்பிட்டா தெரியுமா தெரியாதா? ஆமாம், ஒரு மாதிரி பண்ணிடும். சிலருக்கெல்லாம் செத்தே போயெல்லாம் இருக்கிற ஆட்கள் சில நேரத்தில். அப்போ ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அதை என்ன பண்ணுவீங்க? கட்டாயம் சாப்பிட்டு தான் பண்ணுவீங்களா? ஏங்க என்னங்க அவ்வளோ காசு செலவு பண்ணி செஞ்சிருக்குது பிரதர், வேஸ்டா பண்றது? காசு செலவு பண்ணி செஞ்சிருந்தனால என்ன பண்ணணும்? சாப்பிட்டே ஆகணுமா? செத்து போயிடுவோம். அந்த காசெல்லாம் இப்போ பார்க்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணிடணும்? அதை தூக்கி எவ்வளோ காசு ஆனாலும் கீழே
போற்றணும். எவ்வளவு காசானான்னு, அதை விட ரொம்ப முக்கியமானது உயிர். அதுக்காக நான் பயணம் செஞ்சுதான் ஆவன்னு தவறான ஒரு பாதையில போய் கெட்டு போகணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பானது. நான் நரகத்துக்கு தான் போவேன், நான் சாபமான ஒரு வாழ்க்கையை தான் சூஸ் பண்ணுவேன், நான் தவறான ஒரு டெஸ்டினேஷனுக்கு நேரா தான் போவேன் அப்படின்னு விடாப்பிடியா போறது இருக்குல்ல, அதை விட ஒரு முட்டாள்தனமானது எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஏங்க புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? என்னண்ணே, பெங்களூருக்கு போகிறதுக்கு கிளம்புறீங்க, கிளம்பி போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல டேக் டைவர்ஷன் எடுத்து வேற ரூட்டுக்கு போயிட்டீங்க, பஞ்சாப் போயிட்டீங்க. சரி வந்தது தான் வந்தோம், பஞ்சாப் பார்த்துட்டு போயிடலான்னு போவீங்களா, இல்லை மறுபடியும் பெங்களூருக்கு ரிட்டர்ன் வருவீங்களா? சில ஆட்கள் போனால் போகலாம், பஞ்சாபுக்கே போயிடலான்னு போயிடுவோம் பாருங்க. வேறு என்ன பண்ணுறது பிரதர், குஜராத்துக்கு எதுக்காக போயிடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம், என்ன பண்ணுறது, ரூட்டு மாறிடுச்சு. அப்படிலாம் இல்லை, யூ டர்ன் எடுக்கணும். ஆமான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் யூ டர்ன் எடுக்கிறதுக்கு பெரிய தைரியமும் துணிச்சலும் வேணும். ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. என்ன வயசானாலும், ஆமாம், எவ்வளோ லேட் ஆனாலும் லைஃப்பில் யூ டர்ன் எப்போ எடுக்கணும்னா, இங்கே பாருங்க, எப்போ எடுக்கணும்னா என் பாதை சரியில்லைன்னு புரிஞ்சிருச்சுன்னா, இல்லை இந்த வழி தப்பு, இது சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சதுன்னா யூ டர்ன் எடுக்கிறதுக்கான ஒரு கெத்து உங்களுக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப வழிகளில் நின்று முதல்ல ஸ்டாப், முதல்ல நில்லுங்க. அதனால எவ்வளோ பெரிய நஷ்டம், எவ்வளோ பெரிய இழப்புகள், தோல்விகள், அவமானங்கள் என்ன வந்தாலும் பரவாயில்ல, சரியான ஒரு பாதையில் நம்ம இன்றிலிருந்து கூட என்ன பண்ணலாம்னா பயணிக்க முடியும். கவனிங்க, அதுக்கு உங்களுக்கு 2-3 வசனங்களை நான் உங்களுக்கு உதாரணமாய் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், யோசுவா 7:6-9 வசனங்கள் வரையில நாம் வாசிப்போமானால், அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் என்ன பண்றாருன்னா நடத்திக்கிட்டே வர்றாரு. நடத்திக்கிட்டே வந்து இப்ப மோசே மரிச்ச பிறகு யோசுவா தலைமை பொறுப்பெடுத்து இப்ப வெற்றிகரமா இவங்க என்ன பண்றாங்கன்னா யோர்தானை கடந்துட்டாங்க. யோர்தானை கடந்த உடனே ஜனங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, தேவனுடைய அபிஷேகம் இந்த யோசுவா மேல இருக்குது. ஏன்னா மோசே சிங்கடலை கடந்த மாதிரியே இந்த யோசுவா யோர்தானை கடக்கிறாரு, நம்ம கூட இப்ப கர்த்தர் இருக்கிறார், ஆகவே நம்ம ஜெயம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய சேலஞ்ச். யோர்தானை தாண்டினதுக்கு பிறகு எரிகோ ஒன்று வருது. அந்த எரிகோவையும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர்ப்பரித்து வீழ்த்திடுறாங்க. எரிகோவினுடைய அலங்கம் விழுந்து போகுது. உடனே இப்ப டபுள் சந்தோஷம். ஐயோ, நமக்கு கானான் ரொம்ப சீக்கிரத்தில் என்ன ஆக போகுது, சொந்தமாக போகுது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் எரிகோவை விட ஒரு சின்ன பட்டணம், அந்த பட்டணத்துக்கு ஆயின்னு பேரு. அந்த பட்டணத்துக்கு பேருன்னா ஆய், நீங்க நினைக்கிற ஆய் இல்லை, அந்த ஊருக்கு பேரு அப்படி. அந்த பட்டணத்துக்கு ஆயின்னு பேரு. இந்த பட்டணத்துக்கு போகும்போது அங்க இருந்த யோசுவாவோட தளபதிகள் சொல்றாங்க, ஐயா இது ரொம்ப பெரிய ஊர் கிடையாது, நாம ஒரு 3000 பேர், ரொம்ப பேர் வேணாம், ஒரு 3000 பேர் நாங்க போய் சண்டை போட்டு இந்த ஊரை என்ன பண்ணிடுறோம், ஜெயிச்சிடும். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த 3000 பேர் நாங்கள் போனால் அவனுங்களை காலி பண்ணிடுவோன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ சின்ன ஊராக இருக்குன்னு பாருங்களேன். இதே மாதிரி 3000 பேர் யுத்தத்துக்கு போகிறாங்க. நடந்ததை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 3000 பேர் அப்படியே வெட்டுண்டு யுத்தத்தில் செத்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. திரும்ப ஒரு 3000 பேர் போறாங்க. அவ்வளவுதான், இஸ்ரவேல் ஜனங்க தோக்குறாங்க. என்னடா இது, வெறும் 3000 பேர் போனா ஜெயிச்சிடலாம் நினைச்சா அடுத்தது தோல்வியா வந்துகிட்டு இருக்குது. இப்ப யோசுவா பார்த்தாரு, ஐயோ இதுக்கப்புறம் ஆளுங்களை அனுப்பி மறுபடியும் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் பேரையும் தோத்துக்கிட்டே இருந்தா ஜனங்களுக்குள்ள என்ன ஆயிடும், ஒரு பெரிய அவங்க மனசு ரொம்ப கரைஞ்சு போயிடும், ரொம்ப பயத்தினாலும் திகில்னாலும் நடுங்கிடுவாங்க. ஆகவே என்ன பண்ணிட்டார் தெரியுமா, இப்போ போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்துட்டார், ஸ்டாப் பண்ணிட்டார். யுத்தம்லாம் பண்ணாத, நில்லு, ஏதோ சம்திங் ப்ராப்ளம், என்னவோ பிரச்சனை இருக்கு இங்க,
அப்படியே நின்னுட்டாரு. ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவரே, இவ்வளோ நாள் எங்களுக்காக நீங்க எங்களுக்கு முன்னாடி போனீங்க, யோர்தானை 2ஆ பிளந்தது, ஆண்டவரே நீங்க எங்க முன்னாடி வந்தீங்க, எரிகோவனுடைய மதில் சுவர் விழுந்தது, ஆனா சாதாரண இந்த ஆயி பட்டணத்துல நாங்க ஜெயிக்க முடியலையே, இந்த ஆயி பட்டணத்துக்கு முன்பதாக நாங்கள் தோற்று போயிருக்கிறோமே, எங்களுடைய ஜனங்கள் இங்க மரித்து போய் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்களேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஸ்டாப் பண்ணிட்டான். எல்லாம் ஸ்டாப், மொத்தமா ஸ்டாப். என்னவோ சம்திங் ராங். கவனிங்க, வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம், ஒரு காரியம் வரும்போது இல்லை, நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற காரியங்களை தொடர்ந்து செய்யாம ஸ்டாப் பண்ணணும். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். என்னவோ சம்திங் ராங், ஏதோ ஒன்று நடக்குது, என்னமோ நடக்குது, அது என்னன்னு பார்க்கணும். ஏன்னா நான் போயிட்டு இருக்கிற வழி சரியா இருந்ததுன்னா ஆண்டவர் இதை என்ன பண்ண மாட்டார்னா இதை அனுமதிக்கவே மாட்டார். இப்போ இது நடக்குதுன்னா என்னவோ ஒரு பிரச்சனை இருக்குது. கவனிக்கணும். நீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் எங்கேயாவது இழப்புகளை, தோல்விகளை, நஷ்டங்களை, அவமானத்தை நீங்க சந்திக்கிறீங்களா? கொஞ்சம் நில்லுங்க. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காதீங்க பரபரப்பா. கொஞ்சம் நின்று உங்கள் வழியை பாருங்க. நான் போகிற பாதை சரியாக தான் போகிறேன்னா? என் பாதை இளைப்பாறுதலுக்கு நேரம் தான் என்னை கொண்டு போதா? என் பாதை சமாதானமான வழியா? என் பாதை ஆசீர்வாதமான வழியா? அப்படின்னு கொஞ்சம் உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிதானித்து கொள்ளுங்கள். யோசுவா இங்கே அதை நிதானிக்கிறார். அதை பற்றிய ஒரு தேடல் அவருக்கு வருது. ஏன் இந்த பிரச்சனை? ஏன் முழு இஸ்ரவேலருக்கும் தோல்வி? அந்த தோல்விக்கான காரணத்தை கண்டு அறிகிற வரைக்கும், அந்த தோல்விக்கான காரணத்தை இஸ்ரவேலரின் பாளையத்திலிருந்து அகற்றுகிற வரைக்கும் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கல. நான் சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் நஷ்டமடைந்து ஏமாற்றப்பட்டு இழப்புகளை சந்தித்து இன்னும் அதே காரியத்தை திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏன் நீங்கள் நின்று உங்கள் வழிகளை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க கூடாது? கர்த்தர் உங்க வழிகளை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறார். விவேகி தன் வழிகளை சிந்தித்துக் கொள்ளுகிறான். போன வாரம் அதை நம்ம வாசிச்சோம் இல்லையா? விவேகி தன் வழிகளை சிந்திக்கிறான். கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய வழிகளையும் சீர்தூக்கி பார்க்கிறார். அப்படியானால் இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் ஏன் நம்முடைய வழிகளில் எங்கேயாவது சறுக்கல்களோ, இழப்புகளோ, தோல்விகளோ வரும் பொழுது நாம ஏன் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம்? கொஞ்சம் நிப்போமே. இந்த டிவி ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் பாஸ் பட்டன் அமுக்கிவோம்ல, கொஞ்ச நேரம் நில்லு. அந்த மாதிரி உங்க ஓட்டத்துக்கு ஒரு பாஸ் பட்டனை பிரஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நில்லுங்க. ஏன்னா நீங்க ஓடுற பாதை சரியானதா என்பதை தயவு செய்து கண்டுபிடிப்பதற்கான ஒரு நேரம் எடுத்துங்க. ஒரு சின்ன பிரீத் எடுங்க. கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எங்கே என் ஓட்டத்தில் பிரச்சனை? எங்க என் பாதையில பிரச்சனை? நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? என் பாதை சரியா இருந்தா வேற எதுதான் பிரச்சனை அப்படின்றத கொஞ்சம் நிதானியுங்கள். யோசுவா நிதானிக்கிறாரு. ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே என்னதான்ப்பா பிரச்சனை? ஆண்டவர் சொல்ற வரைக்கும் விழுந்து கிடந்தார்களாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்ற வரைக்கும் விழுந்து கிடந்தாங்க. ஆமேன். பிரைஸ் காட். எத்தனை பேர் ஆண்டவர் சொல்ற வரைக்கும் அப்படி விழுந்து கிடப்பீங்க? தேவன் நம்மளை கொண்டு போகாம அடுத்த ஸ்டெப்பு நாம போகணும்னு முயற்சி எடுக்க கூடாது. என் சுயபலத்துல, என் திறமையில, என் அறிவுல, என் ஞானத்துல எல்லாம் சாதிச்சிருவேன்னு நீங்க போனீங்கன்னா அதனுடைய முடிவுகள் இன்னும் பெரிய ஆபத்தாக, இன்னும் பெரிய தீங்காக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ ஸ்டாப். ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189,
EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.